வீடு நல்ல ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்கிறதுக்கு எதனால் முதல்ல நம்ம வீட்டை அப்படி வச்சுக்கணும், அப்படி இருக்கிறதால என்ன நன்மை, எதெல்லாம் பயன்படுத்தி அப்படி வீட்டை வந்து நல்ல நறுமணம். இந்த நறுமண பொருட்கள் தான் லக்ஷ்மிக்கு 108 பொருட்கள் நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருட்கள். இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனிங் அந்த இதெல்லாம் பட்டு நம்ம துடைக்கிறதுனால தரையில இருக்கிற அழுக்கு கிருமிகள் போகுமே தவிர்த்து அதுல ஒரு தெய்வீக தன்மை வருமானு கேட்டா நறுமணம் இருக்க 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 என்ன ஆகும்னா நல்ல தெய்வீக ஆற்றல் கொண்ட மனிதர்களை நம்மளோட இல்லத்துக்கு கொண்டு வரும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி ஜி. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு நல்ல ஒரு தெய்வீக நறுமணமா இருக்கிறதுக்கு எதனால முதல்ல நம்ம வீட்டை அப்படி வச்சுக்கணும், அப்படி இருக்கிறதால என்ன நன்மை, எதெல்லாம் பயன்படுத்தி அப்படி வீட்டை வந்து நல்ல நறுமணமா வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி குரு வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்திங்கரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தில் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில் சித்தர் முறைப்படி நம்ம முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாளுமே இந்த இடத்துல நான் பயனடைஞ்சாங்க, என் வாழ்க்கை மாறி இருக்குங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்கிறது சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, புதுசாக பார்க்கக்கூடியவங்க இந்த இடத்துக்கு நேரில் வாங்க. முதல் நேரில் பாருங்கள் சிருஷ்டி ஒளியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இந்த பொருட்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமா, அந்த அளவுக்கான பொருட்கள்லாம் இருக்குதா அப்படின்ற வியக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது, சின்னங்கள் இருக்குது. ஸோ நேரில் வாங்க சிருஷ்டி ஒளிக்கு, உங்களோட வாழ்க்கையை இருக்கிற கஷ்டங்களை விளக்குங்க. ஸோ இன்றைக்கி அக்கா கேட்ட கேள்வி, நம்மளோட வீடை எப்படி நறுமணமாக வச்சுக்கிறது, எதுக்காக அந்த நறுமணம் வச்சுக்கிடணும் அப்படின்றது. ஸோ இறைவன் நறுமணம் கமிழக்கூடிய இடத்துல தான் வாசம் செய்வாங்க. அதாவது நறுமண பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாள். லக்ஷ்மிக்கு உரிதானது இந்த நறுமண பொருட்கள் தான். லக்ஷ்மிக்கு 108 பொருட்கள் நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. இந்த 108 பொருட்கள் நறுமணம் கொடுக்குற பொருட்கள் மட்டும் இல்லை, அது ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பொருட்கள். அந்த 108 பொருட்களில் சில பொருட்கள் நம்மளோட வீட்டில் கிச்சன்லேயே இருக்கும். அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களே நமக்கு நறுமணத்தையும் கொடுக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வாட்டத்தையும் கொடுக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா, ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அகல் வைத்துக்கோங்க. அந்த அகலில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் பச்சை கற்பூரம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் தரும். அந்த பச்சை கற்பூரத்தை உள்ளே வச்சுக்கோங்க. அகல் தீபத்தில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா கிராம்பு 9 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அது உடச்சி தூள் பண்ண மாதிரி எடுத்துக்கிடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதி பத்திரி எடுத்துக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சு லீஃப்னு சொல்லுவாங்க, அந்த பே லீஃப்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு தீபம் மாதிரி ஒரு புகை இது கொடுக்கக்கூடிய ஒரு இது மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடம் முழுக்க நல்ல நறுமணமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வீடுகளில் எல்லா இடத்துலையும் ஜவ்வாது பவுடர், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பியூர் ஒரிஜினல் ஜவ்வாது பவுடரை நீங்கள் இது பண்ணலாம். அதே போல் நம்மளோட சிருஷ்டி ஒளியில் இப்போ பார்த்திங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தனம் வந்திருக்கு. அந்த சந்தன பவுடரை நீங்கள் அப்படி லைட்டாக திறந்தீங்கனாலும் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். அந்த சந்தனத்தையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜவ்வாதையும் நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். வெளியில் கிடைக்கிற ஜவ்வாதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தனமும் இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜவ்வாதும் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா கலந்து வீடு முழுக்க அந்த பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களோட சேர்த்து நீங்கள் தூவி இடம் பொழுது அந்த இடம் முழுக்க தெய்வீக மனமாக இருக்கும். இன்னும் டெய்லி நம்ம வீடை துடைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த வீடை துடைக்கிறதுக்கான லிக்விட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வீடை துடைக்கிறதுக்கு நம்ம பெனாயில், டட்டாயில், சோப் ஆயில் இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனிங் அந்த இதெல்லாம் பட்டு நம்ம துடைக்கிறதுனால தரையில் இருக்கிற அழுக்கு கிருமிகள் போகுமே தவிர்த்து அதில் ஒரு தெய்வீக தன்மை வருமானு கேட்டால் வரவே வராது. ஆனால் சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய அந்த இல்ல சுத்தி காம்பு, அதாவது வீடை துடைக்கிறதுக்கான பவுடர் ப்ளஸ் அந்த லிக்விட், இந்த ரெண்டுத்தையுமே ஒரு காம்போவாக நீங்கள் பண்ணி அதை வீடை துடைக்கும் பொழுது, அந்த அலுவலகத்தை துடைக்கும் பொழுது, இல்லை அந்த கடையை துடைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கண் கூட தெரியும். அந்த
துடைக்கும் பொழுது அந்த நறுமணம் வந்து அவ்வளோ ஒரு அபிரமிதமாக இருக்கும். 3 துளி அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியில் 3 ட்ராப் விட்டிங்கனாலே அந்த அளவுக்கு கம 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 கமன்னு அந்த ஃப்ளோரே நல்லா நறுமணமாக இருக்கும். அதே போல் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் போடுங்க. அதுக்கப்புறம் தூள் பண்ணி அப்புறம் ஒரு சின்ன பில்ல பச்சை கற்பூரம் உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவாது பவுடரு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய பொடின்னு ஒன்று இருக்குங்க. இது எங்கேயுமே கிடைக்காது, சிருஷ்டி ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஐஸ்வர்ய பொடியில் ஒரு பிஞ்ச் போடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம். இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலத்தை அதில் போடுங்க. ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தனம் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது, அதில் ஒரு பிஞ்ச் அதில் போடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை அதுவும் வாழைத்தண்டு திரி போடலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தாமரைத்தண்டு திரி போடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி போடலாம். இந்த மாதிரி திரிகளை போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தூப தீபத்துங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் மிடக்கூடிய அந்த தூபம், அது ஊதுபத்தியாக இருக்கட்டும், ஒரு சாம்பிராணியாக இருக்கட்டும், அதை நல்லா அலற ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது அந்த தூப தீபங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த பூக்கள். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை மனம், அதை ஜாஸ்மின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மல்லிகை பூவை வந்து வீடுகளில் ஃப்ரெண்ட்லலாம் நீங்கள் போடலாம். நல்ல நறுமணம் இருக்கும். அது நமக்கு மன சாந்தியை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொண்டு வரும். மல்லிகை போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் அந்த இது இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, பாரிஜாதம், மறிக்கொழுந்து, செண்பகம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிகழும். இந்த நறுமணம் வந்து இருக்க 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 என்ன ஆகும்னா நல்ல தெய்வீக ஆற்றல் கொண்ட மனிதர்களை நம்மளோட இல்லத்துக்கு கொண்டு வரும். நம்ம வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்ச பீப்புள், அதாவது மனதளவில் உடல் அளவில் நம்ம நல்லா இருக்கணும்னு எண்ணம் கொண்ட மனிதர்களை மட்டும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம். ஸோ தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். திரௌபதி வந்து வனாந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படும் நேரத்தில் பகவான் கிருஷ்ணனை வந்து மனதார வேண்டும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் பகவான் கிருஷ்ணன் வந்து காப்பாற்றினார். அதே போல் நம்ம நிறை மனம் கமிழக்கூடிய பொருட்களை கொண்டு நம்மளோட இல்லத்தையும் சரி, நம்மளோட அலுவலகத்தையும் சரி, நம்மளோட கடையும் சரி நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல தெய்வம் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நமக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடனே செஞ்சு தரும். எதனாலனா தெய்வம் வந்து வந்தாலும் நமக்கு தெரியாது. அந்த தெய்வத்தை மனித ரூபத்தில் நம்ம கண் கூட பார்க்க முடியும். இந்த விஷயங்களை பண்ணுற போது நம்ம கிட்ட வந்து ஒரு 60 ரூபா பட்ஜெட்டில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பஞ்ச கவ்ய பன்னீரும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி தினமும் தெளிக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் ஆகிட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன நிறைய பொருட்கள் வந்து நம்ம சிஸ்டி ஒளியிலே அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கம்மி பட்ஜெட் தான் வாங்கி உங்கள் வீட்டில் அதை வந்து ஒரு பொக்கிஷமான ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சிருஷ்டி ஒளிக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும். இந்த மாதிரியான நல்ல நறுமணம், தெய்வீக நறுமணத்திற்கு காரணம் நீங்கள் சொன்ன பொருட்கள் தான் அப்படின்றது நீங்கள் சொன்ன விளக்கத்தின் மூலமே புரியுது. கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கணும். வெறும் 60 ரூபா தான் அந்த பஞ்சகவ்ய பன்னீர் அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம இல்லத்தில் தெளிக்கும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கிது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க ஜி, நன்றி.